சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உன்னை தேடி வந்துவிட்டேன். உனக்கு நெருக்கமான உறவான இவர் நாளை என்னை தேடி உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக வருவார். அல்லது இவர் உன் வீட்டிலேயே தான் இருப்பார். இது மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் எதுவுமே இவர் உனக்கு செய்ய வேண்டாம். நான் சொல்கின்ற இந்த உறவு முறையாக இவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் நிச்சயமாக இனி உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உனக்கான வாழ்க்கை யாராலும் இனி உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. உனக்கே என்று இந்த சாயப்பா நான் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இனி உனக்கு நடக்கும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முற்றிலுமாக உனக்கான நேரமாக மாற வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவினுடைய அன்பு உனக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்று நம்புகிறாயோ அதே போல இவருடைய அன்பு உனக்கு மிகவும் முக்கியம். இவர் உன் உறவுதான், உன்னோடு இருந்தவர்தான். ஒருவேளை இப்போது நீ வேறு வீட்டிற்கு, அதாவது பெண் பிள்ளையாக இருந்தால் நீ திருமணமாகி வேறு வீட்டிற்கு சென்றிருக்கும் பட்சத்தில் அவர் உன்னை தேடி வர வேண்டும். அல்லது இப்போது என் குழந்தை ஆண்மகனாக இருக்கும் பட்சத்தில் தன் தந்தையின் இல்லத்திலேயே அல்லது தன் குடும்பத்திலேயே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த இடத்தில்தான் நான் சொல்லக்கூடிய இந்த உறவான இந்த பெயர் கொண்டவர் இருக்கிறார் என்பது உண்மை. எப்படி இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த உறவு தன் குடும்பத்தில் இருக்கிறது. தன் குடும்பத்தை விட்டு தொலைவில் இருப்பவர்களுக்கு அந்த உறவு தேடி வருகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். இதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் குழந்தை இழந்ததை எல்லாம் போதும் என்று நாம் விட்டுவிடுகின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும்போது உனக்கென்று உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி முழுமையான ஒன்றை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல், எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை தொலைக்காமல் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். உறவுகள் என்பது நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. இந்த உறவு அப்படி அல்ல. உன்னுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு உறவு அப்படி இருக்கும்போது இது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் நாளை அது உனக்கே சற்று வித்தியாசமாக தோன்றும். நாளைய தினம் இவர்கள் உன்னை தேடி வந்து விட்டால் அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இனி உனக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களினால் உனக்கே என்று அத்தனையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் முன்னிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலகிவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்களினால் இனிமேல் எதையுமே என் குழந்தை கைவிடாமல் இருந்தால் போதும். எந்த தேவையும் நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான வார்த்தைகளை என்னவென்று தேடி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலுமே என் குழந்தை நீ எதையுமே தொலைக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். இத்தனை நாளும் நீ இழந்ததற்கான பதிலும் உனக்குள் இருக்கும். பல உண்மைகளுக்கான தீர்வும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் வருவதை நீ புரிந்து கொள். நான் இருப்பதை என்றும் நீ தெரிந்து கொள். அப்பாவிற்கு வேண்டியது போல உன் வாழ்க்கை நடக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதில் இனி உனக்கே நம்பிக்கை வந்துவிடும். நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதையும் நீ தெரிந்து கொண்டு விடுவாய். காலம் உனக்கு தகுந்த பதிலை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? இந்த நேரம் உனக்கு சரியான புதிரை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? சாயப்பா சொல்ல சொல்ல இனி நடப்பது என்னவாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் குழந்தை நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நாள் முதல் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே.
இந்த காலம் உனக்கு நல்ல தீர்வை கொடுக்க வரும். இந்த நேரம் உனக்கு நல்ல முடிவை என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுக்க வரும் என்பதையும் நீ மறக்காதே. சந்தோஷத்தை நாம் உணரும் பொழுது, மகிழ்ச்சியை நாம் ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இந்த வாழ்க்கை என்னவென்று நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்வோம். இந்த வாழ்க்கை என்னவென்று நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்வோம் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் நான் இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் உன்னோடு வருவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் நான் உனக்குள் நல் மாற்றத்தை கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்னதான் நமக்கு நடக்கும் என்று சொல்லி இத்தனை காலமும் நாம் கலங்கியது எல்லாமும் போதும். இனி நடக்கும் விஷயங்களினால் உன் வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கப் போகின்றாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் இருக்கும் யதார்த்தங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு நடக்கப் போகும் அத்தனை விஷயங்களுக்கும் இனி உன்னை சுற்றி கிடைக்கும் எல்லா தீர்வுகளையும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னோடு பயணிக்கும் உன் தெய்வம் நான் அல்லவா? உன்னோடு பயணிக்கும் இந்த வாழ்க்கையின் உண்மையான தெய்வம் நான் அல்லவா? அப்படி இருக்கும்போது இவை ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நாள் முதல் இந்த சாயப்பா சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்த மனநிலையோடு என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி ஒவ்வொன்றையும் நாம் தேடி தேடி பெற வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு கொடுத்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையுமே நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு கிடைக்கும் நன்மதிப்பை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னதான் நடக்கும் என்று சொல்லி இனி எப்பொழுதும் நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கும் எல்லா உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு நீ ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை சரியான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா ஒரு உறவை அடையாளப்படுத்துகிறேன். போலியான ஒரு சூழ்நிலையில் பொய்யான மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு உறவை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இவர்களை எல்லாம் நீ யார் என்று என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிடத்தான் வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. கட்டாயமாக சில விஷயங்களை இனி இந்த வாழ்க்கை ஓரிரு நாட்களில் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னை சுற்றி வரும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் உன் வசமாக்கி தந்துவிட்டது என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி தேடி வந்து உன்னை முழுமைப்படுத்தட்டும். உன்னை தேடி தேடி வந்து உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். எதிலுமே நம் விருப்பம் போல நமக்கான எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்தே தீரட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளுக்கும் தகுந்தாற்போல் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை நீ உடைத்துச் சொல்ல வேண்டிய நேரம், உனக்கு புரிய மாற்றங்களை உனக்குரிய தேவைகளையும் என்னவென்று நீ உணர்த்திச் சொல்லும் காலம் இது என்பதை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்பாவினுடைய அன்பு என்றும் உன்னை தேடி வரும்போது அந்த இடத்தில் நின்று உன் வெற்றிக்காக நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய மாறுதலோடு இந்த வாழ்க்கை என்பதை நீ தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. காலம் உனக்கு நல்ல தெளிவை கொடுக்கும்படி இனி எப்போதும் உனக்குள் இருந்த உண்மைகளை எடுத்துச் சொல்லும்படி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான தேவைகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும்படி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். எதையுமே சந்தித்து யோசித்து இனி எப்பொழுதும் உனக்கு குழப்பம் கொண்டு நிற்காமல் அடுத்தடுத்த நிலைகளினால் உன்னை நீ மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை மறக்காதே. அடுத்தடுத்த நிலைகளினால் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதையும் நீ மறக்காதே. நாளைய தினம் உன் அப்பா அருளை பெறப்போகின்றாய் என்பதில் நான் நிறைவாக உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது நீ வீட்டிலேயே இருக்கும் பட்சத்தில் உன் அப்பா உனக்கு எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை தரப்போகின்றேன். நீ வெளியே வேலைக்கு சென்றாலும் அதிலும் வெற்றியை தரப்போகின்றேன். நீ பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் நீ எங்கு சென்றாலும் அங்கு இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை தரும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை இனி ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கும். இந்த நேரம் உன்னுடைய எல்லா நிலைகளையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. உன் மனநிலையிலிருந்து உன்னோடு பேசுகின்ற காரியங்கள் முழுக்க முழுக்க இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன் அப்பா சொன்னது போல இந்த சாயப்பாவின் அன்பு உனக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை
நிச்சயமாக ஒரு பொழுதிலும் விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் வருகின்ற நேரங்களில் எல்லாம் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். அத்தனை இடத்திலும் இனி உன்னை தேடி நான் நடத்தும் இந்த விஷயங்களினால் உனக்குள் ஒரு மேன்மை பிறக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்கான மேன்மையும் உனக்கான தேவையும் உன்னை தேடி வரும் பல விஷயங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை புரிந்து நடந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.